ஐயப்ப சொந்தங்கள் மற்றும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜெகனோட பெயில் தள்ளி போயிட்டே இருக்குது. அப்புறம் ஜனார்தனோட பெயிலும் தள்ளி போயிட்டே இருக்குது. மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மட்டுமே அந்த பெட்டிஷன் போட்டு அவனுக்கு பெயிலே கிடைக்காத அளவுக்கு மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பெட்டிஷன் எவ்வளோ போடணுமோ அவ்வளோ போட்டிங்கன்னா பெயில் கிடைக்காது அவங்களுக்கு கடைசி வரைக்கும். ஆனால் பட்டு ஜெகன் வந்து வெளியே வர்றதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அதாவது சௌரின்றவர் தான் அந்த கேஸ் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறார். இப்போ வந்து எதிர் பெட்டிஷன் போட்டு அந்த கேஸும் நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஜெகனுக்கு எதிர்ப்பாக தமிழ்ச்செல்வம் போல் இருக்குது அவர் பேர். தமிழ்ச்செல்வன்றவர் தான் நம்ம தனசேகர்கிட்ட கூட இருந்தவர் அவர். பட் ஆனால் அவர் தமிழ்ச்செல்வன்ற சௌரி அப்படின்றவர் வந்து நம்ம ஒரு டைம் அவர் பார்த்துருக்குறோம் சொல்லியிருக்கிறோம். பட் ஆனால் இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து சௌரி பேரில் மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவரை பற்றி நம்ம ரொம்ப தவறாக தான் பேசிகிட்டு இருந்தோம். அவர் தான் எனக்கு இந்த வக்கீல் நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லைனா தனசேகரன்ற அனுப்பினானான்னு தெரியாது. பட் ஆனால் சௌரி என்ற தமிழ்ச்செல்வன்றவர் தான் நம்மளுக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்கணும். பட் ஆனால் அவங்க ஃபேமிலி அவங்க சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறைய பேர் திட்டி போட்டு இருக்கிறதுனால அப்படின்றதுனால அவர் எனக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்கணும். பட் எனக்கு வந்து அவர் வந்து பணத்தில் மிகப்பெரிய அவர் மோசடி பண்ணவர். இந்த 4-5 பேரில் ஹரிதாஸு, ஜெகனு, இந்த தாமலா தெரு வச்ச அந்த பண்டார மதனகோபால் பையன், தனசேகரன்ற குளோபிடியஸ் புறம்போக்கு பையன், அந்த பொறிக்கு தேவடியா பையன், இவனுங்களாம் சேர்ந்து தான் பணத்தை ரொம்ப 2வது முறை கொள்ளடிச்சதில் கூட்டாக சேர்ந்து தமிழ்ச்செல்வன்றவர் சௌரியன்றவர் தான் 1ஆம் நம்பருன்றவர் நமக்கு சொல் கேள்வி வந்தது. பட் ஆனால் இப்போ வந்து இவர் தான் ஆல்ரெடி கேஸ் நடத்திக்கிட்டு வராரு. ஜனார்தனோட எதிர் பெட்டிஷன் போட்டு இவரோட இந்த ஜெகனுக்கு உண்டான கேஸும் அவர் தான் எடுத்து நடத்திக்கிட்டு வராங்க ஒரு சில கேஸ்லாம். அதே போல் ஜெகன்றவர் நம்ம நெமிலிச்சு அந்த ஜெகன்ற தொடப்பு கட்ட பையன் அவன் வெளியே வந்தான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் உள்ளே இருந்தால் கூட நிம்மதியாக அந்த களி அந்த ஸ்டேஷனில் போகிற களி தின்னுக்கிட்டு எங்கன்னா உட்காந்துக்கிட்டு அங்கேயே இருக்கலாம். வெளியே வந்தானா ஏகப்பட்ட மக்களோட ஆதங்கம் வந்து இவனை சும்மா விட மாட்டாங்க அப்படின்றது நமக்கு நிறைய பேரோட குமுறல் தெரியுது. மக்கள் நீங்கள் எல்லோரும் போயிட்டு எதிர் பெட்டிஷன் போட்டால் மட்டுமே தான் அவங்களுக்கு பெயில் கொடுக்க மாட்டாங்க. என்ன தான் இருந்தாலும் இவனுக்கு 12 பேர் இவனுக்கு 2 பேர் மட்டும் நீங்கள் கைது பண்ணி வச்சுருந்தா மிச்சம் 10 பேர் வந்தால் தான் இவனுங்களோட சொத்துலாம் முடக்கி வச்சுருக்குறாங்க. பட் ஜெகன்ன்றவன் நம்ம அவன் ஊருக்கு வந்து அவன் இருந்தால் கூட அவன் பேரில் இருக்கிற சொத்துலாம் நான் ஆல்ரெடி யூடியூப்பில் போட்டிருப்பேன். நான் அவன் மனைவி பேரில், அவங்க அப்பா பேரில், ஜெகன் பேரில், அவங்க பேரில் இருக்கிற சொத்துலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நோட்டீஸில் கிட்டத்தட்ட எத்தனையோ கோடிக்கணக்கான சொத்துங்கள்லாம் உங்களுக்கு நான் அதை படித்து சொல்லியிருப்பேன் ஒரு யூடியூப்பில். அந்த சொத்துலாம் இருக்குது இல்லையாடா, அதுக்கப்புறம் பினாமி பேரில் எவ்வளோ பேர் வாங்கி வச்சுருக்கிறேன். இப்போது ஹரி என்றவனை பிடிக்கவே இல்லை, ஹரி என்ற குற்றவாளி பிடிக்கவே இல்லை. ஹரி என்றவரோட சொத்து முடக்கி எந்த வித டாக்குமெண்ட்டும் நமக்கு வரல. ஹரியோட சொத்து முடக்கிட்டோம் அப்படின்ட்டு. ஹரி என்ற பேரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் 2000 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து வந்து அவர் பணத்தை பொதுமக்களுக்குன்னு ஷேர் மார்க்கெட்டுன்னு கொள்ளையடிச்சு பணத்தில் 2000 கோடி அவர் சொத்தாக வாங்கி வச்சுருந்தார் ஹரி என்றவன். அதனோட சொத்து அந்த சொத்து டோட்டல் பவர் வாங்கி தனசேகரன்ற பண்டாரம் இருக்கான் இல்லைங்களா, நம்ம ஜெகன் டீமையும் ஹரிதாஸுக்கு அப்புறம் ஜெகன்ன்றவன் தனசேகரன்றவன் அந்த பொறிக்கு பையன் இருக்கிறான் இல்லைங்க, அவன் டீமில் தான் நான் பணம் போட்டு வச்சுருந்தேன். முதல்ல அந்த புறம்போக்கு நம்மக்கிட்ட பணம் வாங்கும்போது ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லிலாம் வாங்கலை, உனக்கு நான் பொறுப்பு பணம்னு சொல்லிட்டு தான் வாங்கினான். அவன் வந்து தனசேகர் தான் நம்ம ஹரிதாஸுக்கு பினாமியாக இருந்துக்கிட்டு கிட்டத்தட்ட அவனோட ஹரிதாஸ்ன்ற அவர் பேரில் இருக்கிற சொத்து வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பிளாட்டை விற்ற டாக்குமெண்ட் மொத்தமே எனக்கு தெரியும். அந்த எந்தெந்த இடத்துலாம் இதெல்லாம் ஹரிதாஸ் பேரில் இருக்குது, யாருக்கு எவ்வளோ ஒன்றுமோ அதெல்லாம் விற்று அவங்களுக்குலாம் மொழிமறைவாக இருந்துக்கிட்டு அவங்கவுங்களுக்கு பவர் கொடுத்துட்டு அவன் தலைமறைவாக இருந்துக்கிட்டு இன்னமும் சட்டத்துக்கு முன்னாடி மாட்டாமல் தான் இருக்கிறான் ஹரிதாஸ்ன்றவன். ஹரிதாஸோட சொத்துலாம் எதுவும் முடக்காமல் காஞ்சிபுரத்தில் இருந்த வீட்டுக்கிட்டலாம் பூட்டி எடுத்துன்னு அவன் எங்கேயோ சென்னையில் போய் செட்டில் ஆகிட்டு ஹரிதாஸ் எங்கே இருக்கிறான், ஹரியோட குரூப்பில் ஹரி டீமில் பணம் போட்ட மொத்த பேரோட ஃபுல் டீட்டெயிலும் தனசேகரன்ற ஒரு 1ஆம் நம்பர் பொறிக்கு தேவடியா பையனுக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது நாயை நரியும் எட்டிருந்து பார்ப்பீங்க, நாயை நரியும் எட்டிருந்து பார்த்தீங்கன்னா 2 ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். நல்லா நீங்கள் இதில் விளங்கிக்கணும். நான் கூட நிறைய முறை பார்த்துருப்பேன். நான் இந்த நிறைய விஷயத்தில் நிறைய இந்த படத்துலலாம் பார்த்துருப்பேன். நீ இந்த இதுவில் பார்ப்பேன், டிஸ்கவரியில் நிறைய இடத்துல பார்த்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அந்த நாயை நரியும் பார்க்கும்போது 2 ஒரே மாதிரி தெரியும். ஆனால் அது கிட்ட வந்து பாருங்கள், நாயை விட நரி அழகாக இருக்கும். நாயோட அமைப்போட நரியோட அமைப்பு அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் அந்த நரிக்கிட்ட படைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 1ஆம் நம்பரு நரி அந்த வகையை சேர்ந்தவன் தான் இந்த புறம்போக்கு பையன். நாய் ரொம்ப ரொம்ப நன்றி உள்ளதாக இருக்கும்.
ஆனால் நரி கெட்டு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் அது 1ஆம் நம்பரு நரி தந்திரம் போல் வேலை செஞ்சு கொன்னுடும். அதுபோல் தான் இந்த தேவடியா பையன் தனசேகரன்றவன் பொதுமக்களோட பணத்தை வாங்கி ஏகப்பட்ட பேர் கொன்னுட்டான். இன்னும் அவன் சொந்த பந்தங்கள்லாம் கூட ஏகப்பட்ட பேர் அவங்க பெரிய இவன் வந்து இந்த அவங்க அன்னி சைடு தரப்போல் நிறைய பேர் சொந்தக்காரங்கிட்டலேருந்து அவன் பணம் வாங்கியிருக்கிறான் போலுக்குது. அந்த பணத்தெல்லாம் அவன் கொடுக்க காணும் போலுக்கு கொஞ்சம் பேருக்கு. அந்த பணம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லைன்னா வாங்கின பணத்தை பாதி வந்துட்டு பிறகு மிச்ச பணத்தை கொடுத்து கழிச்சு விட்டுருப்பான். அப்படி ஒரு ஃப்ராடு வேலை பண்ணியிருப்பான் போல இருக்குது. அவங்க சொந்தக்கார, ஏன்னா இந்த ஆற்காடு சேர்ந்த அவன் சொந்தக்காரன் ஒருத்தான், அவனுக்கு மட்டுமே 50 லட்ச ரூபாய்க்கு அந்த சொத்தெல்லாம் ஏதாந்து போட்டு அதெல்லாம் விற்று கரெக்டாக பிளான் பண்ணான். கிட்டத்தட்ட தங்க பிஸ்கெட்டு கிலோ கணக்கில் வாங்கி அடுக்கி வச்சுருந்தான் பொறிக்கு பையன். அதெல்லாம் என்ன தான் பண்ணான்ட்டு தெரியல, என்கிட்டயே காமிச்சான். அதெல்லாம் ஏதோ பண்ணி ஒரு வேட்டையாவது விற்று கொடுப்பான்னு பார்த்தியான். இந்த ₹1 அவன் கடை இல்லாமல் நான் தீர்த்து வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வசன டைலாக்லாம் என்கிட்ட ஃபோனில் பேசி என்னை ஏமாத்தினான். வாழ்க்கையில் அதே போல் நான் இவனை பண்டார தேவடியா பையான்ட்டு மொத்த மாணவரே பேசியிருப்பேன், இவனை கண்டாமனான்னு பேசியிருப்பேன். அப்புறம் மெய்யுனருக்கு போயிட்டு இதெல்லாம் மறந்து இதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது நம்ம எல்லாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் மீண்டும் சாக்கடையிலே போய் என் மனம் விழுந்து மீண்டும் என்கிட்ட கடன் கேட்டவங்களாம் நான் அப்படியே நம்ம யோகியமாக மாறின மாதிரி நம்ம கடன் வாங்கினவங்களாம் சும்மா இருப்பானுங்களா? அவனும் கண்டபடி பேச தான் செய்வான். அது போல் மறுபடியும் மீண்டும் என்னை திட்டி மீண்டும் நான் என் மனம் சாக்கடையில் விழுந்து மீண்டும் இந்த தேவடியா பையனை திட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். இப்படி தான் என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. அதே போல் இந்த பண்டார நாய் தேவடியா பையன் 4-5 வீடு வச்சுக்கிட்டு இருக்கிறான் இல்லையா? அந்த வீட்டில் ஒரு வீடாவது விற்றுங்க ஒருத்த கடன் கொடுப்பான்னு பார்த்தா கொடுக்கல. ஆடவங்க மாலை போட்டுக்கிறாங்கம்மா தேவடியா பையன். இன்றைக்கி எவெல்லாம் ஒருத்த மாலை போட்டு சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிறாங்க அந்த பண்டார நாய். இவனை என்னத்தான் சொல்லி தீராத. இவன் போடுற பண்டார இந்த போய் வர 40-20 ரூபாய் பணத்தை செலவு பண்ணால் கூட இந்த கடன்காரனு கொடுத்தா கூட எங்கன்னா கடன் கொடுத்துட்டு போகலாங்க. 1ஆம் நம்பர் இது சம்மந்தமாக நம்ம இந்த தேவடியா பையன்கிட்ட எப்படி இவங்ககிட்டலாம் இவனுக்கு போதை ஏறி போய் விற்று பிடிச்சி போய் இவன் பொண்ணு புள்ள இவன் முன்னாடி இவன் பேச்சே கேட்காது இவன் பொண்ணுலாம் என்ன கேதி ஆக போகுதுன்னு பாரு. அது நீட்டுக்குன்னு ஓட போதே இல்லையா நீ பார்க்க தான் போகிறீங்க. அவன் சொத்துக்கு இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிது எல்லாமே. அவன் பொண்ணு பிள்ளை கூட உதவாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோலத்துக்கு போகும் பாருங்க. இவன் அப்படியே உட்காந்த மக்களுக்கு 1ஆம் நம்பர் துரோக வேலை செஞ்சுருக்கிறான். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று ஓட போதோ இல்லை ஓடினாலும் அது வாழ்க்கைங்க எப்படி இருக்க போகுதுன்றது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இந்த நிலையில இவன் மாலை போட்டுன்னு சுற்றுறான். வருஷத்துக்கு 2 முறை ஐயப்பன் கோயிலுக்கு போய் வரான் இவன்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு போய் இவன்லாம் என்ன வாழ்க்கையை வாழ்ந்து இவன் செஞ்ச பாவத்தை அங்கே போய் தொலைச்சா கூட பாவத்தை அந்த ஜென்மத்தில் அவனால் அறக்கவே மறக்க முடியாது. அவங்க அப்பனும் சேர்ந்து என்ன வேலையில் இந்த பொறிக்கு தேவடியா பையனை பெற்று போட்டாங்களோ மக்களுக்கு மிகப்பெரிய அவங்க ஒப்பங்க வாத்தாளுக்கு செம்ம பேர் வாங்கி கொடுத்துட்டாங்க. வாத்தா அம்மாவை ஃபுல்லாக நம்ம பொறிக்கு பையன் சரியான பேர் வாங்கிட்டான். அம்மாவை அவங்க அப்பங்க வாத்தா மதன் கோபாலோட அப்பன் பேரும் நல்லா காப்பாற்றிட்டான் அந்த தனசேகரன் தேவடியா புள்ள. 2ஆவது பையன் அவங்க ஒன்றா முன்னாடியே செத்துட்டான். நல்ல வேலை அதனால் முன்கூட்டியே செத்துறதுனால இவனோட 1ஆம் நம்பர் ஃப்ராடு 420 வேலை யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சு. சத்தம் பாடு நிம்மதின்ற மாதிரி இந்த பொறிக்கு தேவடியா பையன் இருக்கிற குடும்பத்தெல்லாம் நாசம் பண்ணிட்டான். நம்ம மீண்டும் ஒரு முறை தான் மீண்டும் நம்ம மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் முக்கியமான இந்த குற்றச்சாட்டு நம்ம கருத்து முன் வைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட பணம் வாங்கினவங்க என்னை சாடும்போது அவங்க பணத்தை எல்லாத்தையும் வாங்கி அந்த பண்டார தேவடியா பையன்கிட்ட தான் நான் பணத்தை கொடுத்தேன் தனசேகரன்றவங்கிட்ட. அவங்ககிட்ட அந்த பணத்தை நம்ம கேட்கும்போதோ இல்லை எங்கிட்ட கொடுத்தவங்க கேட்கும்போதோ அவங்ககிட்ட அந்த பணத்தை கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலோ கொண்டாலோ என் உயிர் போகிற தருவாயில் அவன் உயிர் இருக்காது. அவன் குடும்பத்தை சேர்ந்து யாராக இருந்தாலும் அந்த தெருவே சரி, அந்த தெருவில் அவன் வீடு வாங்கி வச்சுக்கின அந்த இடத்துல பசுபமாகிடும். இதுதான் உண்மை. இந்த காவல்துறை கூட இவன் என் சம்மந்தமாக நான் காவல்துறை மட்டமாக பேசுகிறேன், தவறாக பேசுகிறேன். அப்புறம் எந்த ஐஜிக்கிட்ட எதுவுமே இந்த வீடியோ காமிச்சு எது ஒன்றாலும் மட்டுமே காவல்துறை நான் மாணவரே பேசுகிறான், பணத்தை பற்றி கொடுத்துட்டு வாங்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் என் வீடியோ போட்டு ப்ளே பண்ணி காமிச்சா கூட நான் இருக்கிற தருவாயில் அந்த தேவடியா பையனும் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். நீ எவங்கிட்டனா போட்டு இந்த வீடியோ காட்டு, கலெக்டர்கிட்ட போய் காட்டு, முதலமைச்சர் எவங்கிட்ட காமிச்சாலும் என்னோடய இறப்பு இதுதான்டா உண்மை. எல்லாம் 6 அறிவு படித்த மனிதன் எல்லாருமே அவன் இறப்புன்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா முடிஞ்சிச்சிடா அவங்ககிட்ட. அது ஊராக இருக்கட்டும், உலகமாக இருக்கட்டும், நாடாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதான்டா அதுமாரி அந்தமாரி பண்ண அந்த தான் படின்றது வாழ்க்கை ஆகாதுன்றது எனக்கு நல்லா புரியுது. ஆனால் எங்கிட்ட பணத்தை படி தானே வாங்கி கேட்குறாங்க. இந்த பண்டார தேவடியா பையனுக்கு அந்த 5 வீடு, ஒரு வீட்டில் 1 வீடு, 3 வீடு, 4 ஒரு வீட்டில் விற்று
அவங்க அரமாந்தத்தை எடுத்து கடன் கொடுக்காது 1 வருஷம் ஆகிப்போச்சு இல்லை. இப்போ இதுக்கு அந்த புத்தி வராது அந்த தேவடியா பையனை வேறு எந்த மூலியமா போய் இப்போ சட்டம் அரசாங்கம் கடனை ஒருத்தங்கிட்ட பணத்தை மேலேருந்துக்குன்னு எதுவுமே கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் பக்கம் தானே இருக்குது. இப்போ என்கிட்ட பணத்தை கொடுத்துட்டாங்க, என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா என்கிட்ட என்ன தான் நோண்டி கேட்டு கொத்தனா கூட பணத்தை வந்துருமா? ஆனால் அதே நான் ஒரு 5 வீடு வச்சுக்கிறேன் அப்படின்னா சரிங்க, உங்களோட கடனுக்கு என்ன ஈனமான இருக்கிறவன் ரோசம் இருக்கிறவன் அப்படின்னா முன்னாடா விஷயம் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்ட்டு டக்குன்னு என்னமே முடிவு எடுத்து பட்டுன்னு கொடுப்பான். அந்த தேவடியா பையனுக்கு மொத்தமே பணத்தை திருடி சம்பாதிச்சது மொத்தமே அவன் இப்போ மக்கள்கிட்ட திருடி சம்பாதிச்ச பணத்தை கொடுக்குறதுக்கு மனமே இல்லையே, அவங்ககிட்ட எப்படி கொடுப்பான்? அப்போ அந்த சட்டம் முன்னாடி மேலேருந்து கொடுத்துட்டியா, அவன் முன்னாடி போய் நீ அவங்ககிட்ட பணத்தை கேட்கக்கூடாதுன்றது சட்டம் இப்போ இருக்குது. மேலே பணம் கொடுத்துட்டியா, நீ எதையோ சொல்லி அவன் திறமையாக அவங்ககிட்ட வாங்கிட்டான், ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி வாங்கினானோ அவங்ககிட்ட 18% வட்டிக்கு வாங்கினானோ அதெல்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட பணம் மேலேருந்து தான் அவனுக்கிட்ட கொடுத்த, நீ அவனை திட்டவோ கொள்ளவோ கூடாது. சட்டம் இப்போது உதயநிதி ஐயா அவர்கள் ஏற்றி இருக்கிறாரு. சட்டம் எவ்வளோ அந்த கந்து வட்டி கொடுத்தாலும் 5 வட்டி அவங்கள போயிட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாதுன்ற மாதிரி சட்டம் ஏற்றி இருக்கிறாங்க. நல்லது தான். இப்போ நான் அதே போல் வாங்கிக்கிற இடத்துல என்ன கேட்டாங்கன்னா சட்டம் உடையாந்து கைத்தேத்து, சரி சட்டம் கொடுத்துட்டீங்க கத்தியத்து வெட்டிவிட்டேன், அப்புறம் சட்டம் நான் மயிரியா பிடுங்க என்னை வெட்டத்துக்கு வரேன் அப்படின்னா நான் போய் தனசேகர் கத்தியத்து வெட்டிவிட்டேன் தேவடியா பையனை பணத்துக்கு இந்தமாரி விரோதம் இந்தமாரி அவன் வாழ்க்கை இப்படி ஆக்கிட்டேடா, என்ன வெட்ட வராங்கடா, நீ சாப்பிடான்னு போய் அவனை வெட்டுறேன்னா சட்டம் அப்புறமா அவனை போய் காப்பாற்றுமா, மயிரை பிடுங்குமா? நேற்றுக்கு அந்த தேவடியா புள்ளிக்கு அது தெரில. ஒரு நாள் இல்லைனாலும் அவன் ஒரு நாள் வாழ்க்கை இப்படியே போயிடுச்சு, நான் அப்படியே புலம்பி தள்ளி வாழ்க்கை ஃபுல்லாக சாக்க போகிறேன் அப்படின்னா பரவாயில்ல, அது அப்படி கூட போயிட்டோம். ஆனால் உங்கம்மா எனக்கு துன்புறுத்து வருது உங்கம்மாவில் அன்றைக்கோடு அதோட தன்மானம்னு ஒன்று இருக்குது. நான் அந்த மானத்தை கூட விட்டு நிறைய பேர் கால் வேந்து பாதி பேர் கடனாவது கொடுத்துருக்குறேன். ஆனால் அதுலேயும் மேலேயும் துன்புறுத்துகிற மாதிரி ஒரு அளவுக்கு இன்னும் ஒரு சுய உள்ளுணர்வுன்னு ஒரு சுய அறிவுன்னு ஒன்று இருக்குது, சுய தன்மானம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல நம்ம எல்லாம் இழந்தும் நம்ம இப்படி மக்கள் நம்மளை இப்படி போட்டு மானம் வாங்குறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்கன்ட்டு நம்ம மனசுக்கு ஒன்று புரிஞ்சு இனிமேல் நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் தான் காஞ்சிபுரமே திரும்பி பார்க்குற தமிழ்நாடை திரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த தெருவு மதன கோபால் புள்ள அந்த தெருவில் வாழ்ந்ததுக்கு அந்த தெருவில் மனாலாக இருந்ததுக்கு அந்த அக்கம்பக்கம் இருந்த அந்த சுற்ற இருக்கிற மக்கள் மொத்த பேருமே அவன் இருந்ததுனால அங்கே எவ்வளோ பெரிய அழிவு ஏற்படும் அப்படின்றத உங்களை அந்த தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு பண்ணிவிடுவோம். நாங்கள் இந்த பண்டார நாயை காரி மீஞ்சி ஏதாவது பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடு காவல்துறை அரசாங்கமாக பண்ணிச்சு அப்படின்னா நம்ம இதுக்கு அவனை எதுவுமே பேச போகிறது கிடையாது. யூடியூப்புன்ட்டு ஒரு சேனல்லே நம்ம இழுத்து மூட்டு நம்பருக்குலாம் டெலீட் பண்ணிட்டு எனக்கு செல்லே வேணான்னு தூக்கி போட்டு எட்ட போயிடலாம். ஆனால் அந்த பண்டாரத்தை எப்படியா போய் இப்படியே போய்கிட்டே இருந்தான், இப்படியே மாலையே போட்டுக்கின்னு வரதராஜ பெருமா கோயிலுக்கு காஞ்சிபுரத்தை சுற்றிக்கணும், காமாட்சி கோயில் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா காமாட்சி கோயில் சுற்றிக்கணும், சனிக்கிழமை ஆச்சுன்னா பெருமாள் கோயில் சுற்றிக்கணும், வருஷத்துக்கு 2-3 முறை மாலை போட்டு சபரிமலை மாலை போட்டு ஐயப்பன் கோயில் சுற்றிக்கின்னு இருந்தான் அப்படின்னா இந்த அரசாங்கம் ஒரு நாளுக்கு இல்லை ஒரு நாள் அப்படின்னா என்றைக்குமே செய்கிறான் அன்றைக்கி நிற்கிறான் பாரு, அவனை எப்பவுமே நம்பக்கூடாது. செஞ்சுட்டானா வெட்டி முடிஞ்சு போச்சு. செய்ய போகிறான்றவனை எப்பவுமே நம்பக்கூடாது. ஏன் அப்படின்னா அது மகா முட்டாள்தானம் அவங்கள வளர விடுறதுன்றது. நீ எட்டுமே என்ன உள்ளே போட்டாலோ சரி எதை பண்ணாலும் சரி ஒரு நாள் நம்ம வெளியே நம்ம என்ன செயல் செய்யணுமோ அதை செஞ்சுடுவோம். இதுதான் வாழ்க்கையோட நம்ம கடைசியில் நம்ம புரிஞ்சு நம்ம அந்த தேவடியா பையன்கிட்ட சொல்கிறது, எனக்கு பணம் தேவையில்லை, என்னை நம்பி இருந்து சார்ந்து இருக்கிற மக்கள்கிட்ட கொஞ்சம் பேர்கிட்ட இவ்வளோ பணத்தை வாங்கி கொடுத்துட்டேன் 200% நான் கேரண்டின்னு சொல்லி 1ஆம் நம்பர் துரோகத்தை காமிச்ச அந்த பண்டார தேவடியா பையனுக்கு நான் எதையோ ஒன்று அவனுக்கு திருப்பி காட்டணும் இல்லையா? இப்போ அது என்னால் எதுவும் முடியாமல் இப்போ சட்டத்தினால கை கட்டி நம்ம வாய் பூச்சி அமைதியாக இருக்கிறோம். இந்த யூடியூப் மூலிமா தான் தேவடியா பையனுக்கு திட்டிக்கணும். ஆனால் அவன் வீடு ஏறியோ ஒரு முறை தான் போனான், அவன் வீடு ஏறி கடை ஏறி அவன் வீட்டாண்டியே அவனை அங்கேயே அவனை அசிங்கப்பற்றி அவனை காரி மிஞ்சிருக்கணும். அந்த தேவடியா புள்ள நல்லா பிளான் பண்ணி இங்கே நிற்கலாமா கடையாண்டு போகலாமான்னு சொல்லி பிளான் பண்ணி கடையாண்டிட்டு வந்தான் தேவடியா பையன். அங்கே இருந்தால் அந்த பண்டார நாய்க்கு அசிங்கப்பட போகிறான்னு சொல்லிட்டு இந்த பண்டார தேவடியா பையன் அசிங்கப்பட போகிறான்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணி எங்களை கடையாண்டு கூட்டின்னு வந்துட்டான். எல்லோரும் சொன்னாங்க, ஏன் அந்த தேவடியா பையன் கடையாண்டிட்டு போகிறாடா, அங்கேனடா வேலை இங்கேயே ஏறா அப்படி. அங்கே சரி உள்ளே போனால் அங்கே உட்காந்து 4 பேருக்கு பதில் சொல்லுவான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அவன் போனவுடனே கம்ப்யூட்டர் எடுத்துக்கணும், கம்ப்யூட்டர் உள்ள இருக்கிறதுலாம் இவன் எவ்வளோ என்னை பற்றி வீடியோ பேசியிருக்கிறான், இது மொத்தம் டெலீட் பண்ணி என் காலில் சொல்லுங்கன்னா அந்த தேவடியா பையனோட காலில் இல்லை அவன் எதில் ஒன்றாலும் வேத்துக்கு நம்ம தயாராக இருந்தோம். பட் ஆனால் அவன் பணம் கொடுக்கவே இல்லை, எல்லாரையும் பூச்சி வெளியே தள்ளி அசிங்கப்படுத்தினான் அந்த தேவடியா பையன். அவன் வீட்டாண்டியே நாங்கள் அவன் உள்ளே போய் அவன் வீட்டு உள்ளே ஏறி அவனை அசிங்கப்படுத்தி அவன் அந்த இடத்துல பண்ணியிருக்கணும். அந்த பண்டார பையன் எங்களை பண்ணிட்டான் அவன். ஏன்னா தேவடியா பையன் அவங்ககிட்ட பணத்தை கொடுத்து நாங்கள் மக்கள் எத்துமே எல்லாரையும் வெளியே தள்ளி ஒரு அசிங்கப்படுத்தி ரொம்ப
எங்களை இது பண்ணான். அந்த அந்த நம்பிக்கை துரோகி தேவடியா புள்ளைய என்னோட உயிர் போந்தேனையும் அவன் பொண்ணு கல்யாணத்துக்கோ அவன் புள்ள கல்யாணத்துக்கோ அவன் வாழும் நாள் வாழற வரைக்கும் அவனை போஸ்ட் அடித்து ஒட்டுறதுன்றது நான் பணத்தை இழந்து வாங்கி கொடுத்தவங்களோட கையில் தான் இருக்குது. ஏன்னா எவ்வளோ என்னை துன்புறுத்துறாங்களோ அவங்களும் அவனை மறக்க முடியாது. அவ்வளோ நம்ம அவனை ரிமைண்ட் பண்ணிக்கினே இருப்போம், ரிமைண்ட் பண்ணி போட்டுக்கினே இருப்போம், போஸ்டர் ஒட்டி பண்ணிக்கிட்டே இருப்போம். போஸ்ட் இன்னும் மட்டும்தான் பண்ணல, அது பண்ணி இந்தமாரி கிட்டத்தட்ட பெரிய லெவலில் அவனை இத்தனை கோடி ஏமாற்றினான், என்கிட்ட 5 கோடி ஏமாற்றி இத்தனை வீடு வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டு அவனை யூடியூப்பில் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கணும், போஸ்டர் போட்டு அவனை பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா நம்மளால் அவனை எதுவும் பண்ண முடியாது. நம்ம தான் ஒன்றா நம்ம வெத்து பையன் ஆகிட்டோம். வெத்து பையன் சொல்ல முடியாது. எனக்கு இதெல்லாம் இந்த முதல்ல இந்த சட்டம் அரசாங்கம் அப்படின்னு சட்டத்தினால தான் அந்த சட்டத்தினால நம்ம அமைதியாக இருக்கும். எல்லாமே சட்டம். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த 1ஆம் நம்பர் தொடர்நடிக்கு பொட்ட பசங்களாம் என் கடையாண்டு வந்து பெரிய பிரச்சனைலாம் பண்ணுவானுங்க. ஸோ நான் 25 வருஷமாக கடை ஃபோட்டோகிராஃபராக இருந்து இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். 1ஆம் நம்பர் தொடர்நடிக்கு பொட்ட பசங்க எங்கள் குடும்ப சம்மந்தப்பட்ட சொந்தக்காரர் நிறைய பேருங்களாம் இருக்கிறானுங்க. அவனெலாம் ஆள் எங்கள் அப்பாலாம் இறந்துட்டார், 2000லே இறந்துட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் இந்த பொட்ட பசங்களாம் என்கிட்ட வந்து வாண்டடே வந்து வம்புக்கு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து இருந்தோம். அந்த வம்புக்கு வரும்போது நம்ம சட்டம் முன்னாடி போய் நம்ம எதையும் ஒன்று திருப்பி அடிக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டத்தாண்டியே போய் நின்றுட்டோம். இந்த மோரண காவல் நிலையம் அப்படின்னு இருக்குது இந்த எங்கள் ஊரில். அது அப்போல்லாம் ஒரு அளவுக்காவது கூப்பிட்டு கேட்பானுங்க, எதனா பண்ணுவானுங்க. இப்போ 1ஆம் நம்பர் எப்படியா பசங்களாக இருக்கிறானுங்க அந்த இடத்துல. இங்கே இருக்கிற நிறைய பேர் அந்த இடத்துல இருக்கிற கம்ப்ளைண்ட் எதுவுமே கொடுத்தா கூட, இந்தமாதிரி பிரச்சனைக்கு எதுவுமே கொடுத்தா கூட, மொத்த அடில் துடில் சந்திரன் எதுவுமே கொடுத்தா கூட 1ஆம் நம்பர் அவங்ககிட்ட வாங்கி துணுவிட்டு அவனையே குற்றம் சொல்லிக்கின்னு நம்மளே கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் நம்மளே குற்றம் சொல்லிக்கின்னு இப்போ ஒருத்தனை ஜெயக்குமார் என்றவர் யாரோ அஜித் குமார் என்ற ஒருத்தனை இறந்த நம்பர் அடிச்சு இதுக்கப்புறம் எந்த பொதுமக்கள் போய் இந்த தேவடியா பசங்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பானுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ இவன் பேரில் தனசேகரன்ற பேரில் காஞ்சிபுரத்தை ஒரு முறை மூவ் பண்ணிக்கின்னு போனேன். இது 1 கோடிக்கு இருந்தால் கீழே இருந்தால் தான் இங்கே கூப்பிட்டு அவனை கேட்பான். 5 கோடி இருந்தாலும் அவனை ஒன்றும் கூப்பிட்டு கேட்குற மாதிரி இல்லை, நீ EOW கிட்ட இருந்து கொடுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நம்ம ஏன் இந்த தேவடியா பேங்கிட்ட இப்போ EOW அரசாங்கத்துக்கிட்ட போய் நின்னா கூட பணத்து சம்மந்தப்பட்ட இது எதுவுமே கொடுத்தா கூட பெரிய ஒரு முன்னேற்றம் இல்லை. அந்த வழக்கு அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட வரைக்கும் இல்லை முன்னேற்றமோ எதுவுமே கிடையாது, எதுவுமே நடத்தலை. என்ன நடக்கும் அப்படின்னா, நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா, உங்ககிட்ட எவ்வளோ பணம் பிடுங்குறான் அவன், எத்தனை கோடி உன்னை ஏமாத்தணுச்சு வந்து அவங்ககிட்ட கூப்பிட்டு அவங்ககிட்ட எவ்வளோ கோடி எத்தனை லட்சம் பிடுங்கிடுறான், எவ்வளோக்குது எத்தனை வயவன் பேர் இவ்வளோ கேஸ் வந்துக்குது, நீ எவ்வளோ அவங்ககிட்ட இந்த சொத்துனே அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம போகிறோம் பாரு, நாம் ஆல்ரெடி நம்ம எல்லா கையும் விரிச்சிட்டு மொத்தமே மொட்டை பையனாட்டை எல்லாத்தையும் விற்றுவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அமைதியாக நின்றுக்கிறோம். இப்போ நம்மக்கிட்டையும் வேறு சுற்று கேட்குறான், 5000 ரூபாய் கூட 20,000 கூட 30,000 கூட நம்மளை கேட்பான். நீ எங்கே மயிலில் பிடிங்கி வச்சுருப்பேன். இன்றைக்கி ஒரு 300 200 100 200 கூட நம்ம பசங்க எதனா பழம் கேட்குது, அந்த பழம் எதனா தின்ற திங்ஸ் கேட்குதுங்க, ஸ்நாக்ஸ் எதனா கேட்குது, அதை கூட நம்மளால் வாங்கி கொடுக்க முடியல. இந்த தின்பண்டங்கள் கூட நம்மளால் 100 200 கடையை வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 200 300 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து அந்தமாதிரி சூழ்நிலையில் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இவனை பற்றி கம்ப்ளைண்ட் எதுவுமே கொடுத்தோம் அப்படின்னா அவனுக்கு 5000 10,000 நம்மக்கிட்ட சுருட்டு பார்ப்பானுங்க. இதனாலேயே இந்த மதன கோபால் புள்ள தாமலா தெருவை சேர்ந்த காஞ்சிபுரம் தாமலா தெருவை சேர்ந்த மதன கோபால் புள்ள இந்த பண்டார் தனசேகர் இந்த தேவடியா பையனை மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். EOW கிட்ட எதுவுமே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி, எங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இவங்கிட்டேருந்து எனக்கு பணம் எவனா கொடுத்தா மட்டும்தான். இது நீ அரசாங்கத்தை போய் அவன் மேலே நின்று கொடுக்குறது கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னா நாம் இவன் கதையை என்றைக்கோ ஒரு இடத்துல முடிச்சு விட்டுணும், இவன் என் குடும்பத்தோடு சேர்த்து முடிச்சு விட்டணும். அப்படி இல்லை அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் பெருசாக முடிச்சு விட்டணும். அது எல்லாமே வெயிட்டிங்கில் தான் இருக்கிறோம், மொத்தமே வெயிட்டிங்கில் இருக்கிறோம். இவங்க அதையும் முடிக்கிறதோ எதோ என்ன பண்ணுறதோ அப்படின்றது நம்ம வாழ்க்கை வாழக்கூடாது நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அவன் கட்டம் க்ளோஸ் பண்ணிடலாம், அவ்வளோதான். என்றைக்கு நம்மளோட மனநலம் மாறி நம்ம இனிமேல் இருக்கக்கூடாது, இனிமேல் நம்ம எவ்வளோ சமாளித்து வந்துட்டோம், பட் 90% வெளியே வந்துட்டோம், பட் இன்னும் 1,75 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட தான் இருக்குது, எவ்வளோ சமாளித்து வந்துட்டோம். ஆனால் இனி நம்ம இன்னும் கொஞ்சம் துன்புறுத்துகிற ஒரு 42,000 ரூபாய்க்கெலாம் நம்மளை கடையாண்டியோ வீட்டாண்டியோ வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க. அந்த அவமானம் நமக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது. நாமளும் கொஞ்சம் வெறி கொண்டு பேசுகிற சூழ்நிலை ஆகிப்போகுது, மாணவரே திருப்பி திட்டுற மாதிரி ஆகிப்போகுது. அன்றைக்கின்னா இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு தானே கொடுத்துன்ற மாதிரி, பட் நான் ஆசைப்பட்டு தான் அவங்ககிட்ட வாங்கினேன், நானும் ஆசைப்பட்டு தான் கொடுத்தேன். என்னோடய நிலைமை என்ன அப்படின்னா, நம்ம இருந்ததுலாம் கொடுத்துட்டோம். ஆனால் இந்த தேவடியா பையன் அந்த நன்றி விசுவாசம் இல்லாத என்னை நம்பிக்கை துரோகம் பண்ணி அவன் அந்த வீடெலாம் வச்சுக்கிட்டு இருக்கிறான் பாரு. ஒரே பொண்ணு ஒரே புள்ள தான், நம்மளை அந்த வாடகை வாங்கி தின்னுக்கணும் பார்த்தா அப்படியே வாழ்க்கை நல்லா இருக்கிறான். சரி, அவன் எவ்வளோ நாள் வாழ்ந்துரும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ நாளில் அவனை போட்டு தள்ளுவோம் அப்படின்றதையும் அதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இறைவன் எப்போ
நமக்கு முன்னாடி என்னோட கனவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேவடியா பையன் என் கண் முன்னாடியே ஒரு லாரிலையோ இல்லை எங்கே போகிற வழியிலையோ இவன் குடும்பத்தோடு அவன் குடும்பமே நான் எப்படி பண்ணுவோன்னா அது இறைவன் பண்ணட்டும். நம்ம வாயை தந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ நம்மளோட வயிற்றுச்சில் அவ்வளோ இருக்குது. மட்டவாயிட்டுமே எங்களை நிறுத்தினானே அந்த பண்டார தேவடியா பையன் அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்குது. நல்ல ஜென்மம் அப்படின்னு தான் இந்த நல்ல ஜென்மமாக இருந்தால் இதெல்லாம் வந்து நம்ம வாயை தந்து சொல்ல வேண்டியதே கிடையாது. கரெக்டாக டக்குன்னு செஞ்சுருவானுங்க. இவன்லாம் வந்து அவனுங்களுக்கெல்லாம் சொம்பு கழுவுன பையன் இல்லையா, அதனால் அவங்ககிட்ட அவனை தான் சேஃப்டி பண்ண பார்த்துக்கின்னு இப்போது கடையில் உட்காந்துக்கின்னு தின்னுக்கின்னு இருக்கிறான் பொறிக்கிட்டு அப்படியே பையன். நன்றி மக்களே. நம்ம இந்த வீடியோவை நீங்கள் என்ன தான் நம்ம இப்படி அதாவது இது சம்மந்தமாக என்ன நம்ம யூடியூப்பில் நம்ம இருக்கிறது இது சம்மந்தமாக நம்ம எங்கே அது ஸ்டேஷனில் கூட எதுவுமே காமிச்சிருப்பான். என்னமாரி திட்டுறான் போகிறான்னு சொல்லிட்டு ஏற்கனவே உங்களுக்கு இப்போ பேசுனது தான். அது என்ன தான் திட்டி பேசினா கொண்டாலும் எந்த பண்டார பையனை தான் காரி மீவாங்க. இன்னும் 100% பார்த்தீங்கன்னா இந்த பண்டார தேவடியா பையன் தான் காரி மீவாங்க. எங்கன்னா பேசி கொஞ்ச நாள் திட்டிட்டு போகிறேன்னா இன்னும் அவனை போய் இன்னொரு கலாரிங்க இருக்க போகிறேன் தான் ஸ்டேஷனில் சொல்லியிருப்பாங்க. என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் இந்த பண்டார தேவடியா பையன் உயிரோடு இருக்கிறவனையும் அந்த பணத்தை வாங்கிறதுக்கு உண்டான வேலைகளோ அவனை எங்கேயும் பார்த்து கேட்குற மாதிரி நம்மளுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அவங்க அதையே அன்றைக்கி கேட்டுருவோம். அது வரைக்கும் நம்மளை துன்புறுத்தாத வரைக்கும் அந்த தேவடியா பையனை பற்றி நம்ம பேசிக்கிட்டு தான் இருப்போம். துன்புறுத்த மாட்டோம். வீட்டாண்டு போய் நம்மளை துன்புறுத்துனாங்க அப்படின்னா அவனுக்கு அன்றைக்கி தான் சங்குன்றது கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் நம்ம. நன்றி, வணக்கங்க.